ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமானம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம அவலில் லட்டு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 கப் அவல் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த தண்ணி வாஷ் பண்ணிட்டேங்க. இது தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். அவலில் தண்ணி இல்லாமல் நல்லா இது மாதிரி எல்லாம் தண்ணியும் நல்லா வடிச்சிடணும். பாருங்கள், நல்லா பொடி பொடியாக இருக்குது இப்போ அவல். இப்போ வந்துட்டு வானல் வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க. 2 கரண்டி நெய் விட்டுக்கிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் வந்துட்டு காஜு பாதாம் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இதில் 1 கப்பு வெல்லம் போட்டுக்கலாங்க. 2 கப் அவலுக்கு 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கலாம். இந்த வெல்லம் வந்துட்டு இந்த நெய்யில் நல்லா இது மாதிரி ஃப்ரை ஆகும்போது ரொம்பவும் சுவையான மனம் வருதுங்க. நம்ம ஸ்வீட்டுக்கும் நல்லா சுவை வரும். நல்லா இது மாதிரி நிறையா வந்துடுச்சு. அது கம்பி பதம் வந்திருக்குங்க. இதில் நம்ம கை வச்சிருக்கிற அவல் போட்டுக்கலாம். நல்லா இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி கலக்கிக்கலாம். இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்டு ஏலக்காய் நல்லா தட்டி போட்டிருக்காங்க. ஒரு 4-5 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 1/4 கப்பு வந்துட்டு தேங்காய் துரு எடுத்துருக்காங்க. டெசிகேட்டட் கோகோனட்டு, காஞ்ச தேங்காய் துரு, அது போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த சூட்டுக்கே சரியாக போயிடுங்க. தேங்காய் துரு நல்லா ஃப்ரை ஆகிடும். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோ நெய் விட்டுக்கிறேங்க. நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ ஆற விடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான லட்டு ரெடி ஆகிட்டுருக்குங்க. கிருஷ்ணருக்கு பிடிச்சாவோ இல்லை நம்ம லட்டு செஞ்சு வச்சுருக்கோம் ஜென்மாஷ்டமி ஸ்பெஷலாக. ஃபஸ்ட்டு லட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இன்னொரு லட்டு பிடிச்சிக்கலாம். ரெண்டாவது லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா லட்டு பிடிச்சிக்கலாம். எல்லா லட்டு பிடிச்சியாச்சுங்க. ரொம்பவும் சுவையான லட்டு பிடிச்சிருக்கும். இது கிருஷ்ணருக்கு வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்லாம். பிரசாதமாக வச்சிட்டோம்னா அது சாப்பிட்டோம்னா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.